ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கறி லீவ்ஸ்லாம் நம்ம நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஏதாவது கண்டெய்னரில் போட்டு வைப்போம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா கையில் வச்சு உரிச்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இழுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக அழகாக கிடச்சிரும். இது நீங்கள் கறி லீவ்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கீரை ஆயிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் இந்த டிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நீங்கள் கீரை ஆயிறீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்ட்ரெயினர் வச்சுருப்போம். அதில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி லைனாக ஃபுல்லாக இந்த மாதிரி சொருகிட்டு எல்லாத்தையும் இழுத்து எடுத்துகிட்டு கடைசியில் கூட நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லீவ்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ மொத்தமாக நான் உங்களுக்கு இந்த லீஃபை மட்டும் இழுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா டே டு டே லைஃப்பில் காலையில் அவசர அவசரமாக சமைக்கும் போது இந்த டிப்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கும் போது கடைசியில் இருக்கக்கூடிய அந்த மாவில் நம்ம இட்லி ஊற்றினோன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு சாஃப்டாக இட்லி வராது. ஸோ அந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது கடைசி மாவாக இருந்தால் கூட நீங்கள் ஊற்றுற இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றினாலும் சரி, இல்லை தோசை ஊற்றினாலும் எதாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரிசி வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியை தூக்கி போடாதீங்க. சாதம் வடித்தா அந்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக சாதம் வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் காஃபி தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாம்பு தலையில் தேய்ச்சி நம்ம குளிக்கும் போது டேரெக்டாக ஷாம்பு போடுறதோட கொஞ்சம் டைல்யூட் பண்ணி போட்டால் நல்லது. அதுவும் இன்னும் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி கஞ்சி தண்ணியில் சேர்த்து போடும்போது உங்கள் முடி கொட்டுற ப்ராப்ளம் நிற்கும். முடிக்கு நல்லா வளர்ச்சி வரும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சீக்காக்கு கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு அதெல்லாம் டைம் இல்லை. நம்ம அவசர அவசரமாக கிளம்புவோம். அந்த டைமில் நீங்கள் சீக்கா போடலைன்னா கூட நீங்கள் போடுற ஷாம்புவை இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியோ கஞ்சி தண்ணியிலையோ டைல்யூட் பண்ணி போடும்போது உங்கள் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. முடிக்கு ரொம்ப க்ரோத் இருக்கும். இதில் நம்ம காஃபி தூள் சேர்த்துருக்கனால உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெலாம் இருக்கும். அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது கூட காஃபி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம காஃபி பவுடர் காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அது யூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோலாம் நான் ஒரு 2 டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் லைட்டாக தண்ணி அப்படி இல்லைனா ரோஸ் வாட்ரு, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு லிக்விட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இருக்கணும். கொஞ்சம் நான் நிறைய தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்படியே கூட வச்சு சன்லைட்டில், அதாவது ரொம்ப வெயில் படாமல் லைட்டாக வெயில் படும் இல்லையா, அந்த இடத்துல வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் உடனே உங்களுக்கு ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டில் இதை ஊற்றிடுங்க.
பிளேட்டில் ஊற்றிட்டு நல்லா ஃபேன் காற்றுக்கு அடியிலையோ இல்லை லைட்டாக வெயில் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ட்ரை ஆகி கிடச்சிரும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துட்டனால இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் வந்து சேர்த்து நான் வெயிலில் வந்து லைட்டான வெயிலில் வந்து வச்சுக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் இந்த பவுலோட அப்படியே நீங்கள் வச்சாலே போதும், நல்லா உங்களுக்கு காஞ்சிரும். ஸோ இதை கொண்டு போய் நான் வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறேன். ஸோ இதை வெயிலில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆகணுன்னா விடலாம். இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு சுரண்டிக்கலாம். அப்படி இல்லைனா ரெஸ்டிங் கார்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கூட சுரண்டிக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்பூனோட பேக் சைடு இருக்கும் இல்லையா, அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுரண்டி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுரண்டி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடையிலேருந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். பட் இது எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து ஒத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த பொருள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சைடு இருக்கிற கலருக்கும் இந்த சைடு இருக்கிற கலருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ கடையிலேருந்து காஸ்மெட்டிக் வந்து நம்ம வாங்கி நிறைய காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது ரெடி பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது குட்டியாக இருக்கிற பாக்ஸில் இல்லை கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியே வச்சே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு மணி சேவிங் டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு பவுலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு நான் இங்கே முட்டை தோல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டை தோல் வந்து நம்ம உரித்ததுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. நிறைய விஷயத்துக்கு இதையும் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம மிக்சியோட ஜார் வந்து பிளேடு வந்து சரியாக சுற்றலை இல்லை நல்லா ஷார்ப்பாக இல்லைன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த முட்டை தோலை வந்து நல்லா வெயிலில் கழுவி வாஷ் பண்ணி காய வச்ச தோலை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை தோலோட பவுடர், அதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டைத்தோல் நம்ம போட்டு அரைச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸியை வந்து நீங்கள் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி செடியெலாம் வந்து வளர்க்குறோன்னா அந்த செடிங்களுக்கு வந்து இது ஒரு உரமாக வந்து நீங்கள் போட்டு விடலாம். இந்த மாதிரி போடும்போது அந்த பூச்செடிலாம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ரோத் இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய முட்டைத்தோலை நீங்கள் இந்த மாதிரி கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.